ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறேங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்க. எல்லாருமே கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி தாங்க. தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அதுலேயே போட்டிருப்பேன். கீரையை விட 40 மடங்கு அதிக சத்துள்ள மைக்ரோ கிரீன்ஸ் எப்படி வளர்க்குறது, அதில் என்னென்னலாம் சமைக்கலாம், எப்படிலாம் ஹார்வெஸ்ட் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுறது. பெரிய இடமோ மண்ணோ வேண்டியது இல்லைங்க. வீட்டில் இருக்கிற வெங்காயம் கூட இருந்தால் போதும், ஒரு சின்ன செல்ஃபில் கூட அருமையாக வளர்த்திடலாம். வாங்க எப்படியும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்துறதுக்கு நீங்கள் தனியாக கடையில் போய் ஏதாவது விதை வாங்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. வீட்டு கிச்சனில் இருக்கிற கொஞ்சம் விதைகளே போதும். அது நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஈஸியாக இந்த விதையெல்லாம் யூஸ் பண்ணி, விதைன்னு சொல்ல முடியாது, நம்ம யூஸ் பண்ணுற பருப்பு வகைகள் தாங்க, அதையெல்லாம் யூஸ் பண்ணி மைக்ரோ கிரீன் வளர்த்தி பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்குறேங்க, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன், இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நீங்கள் இதில் தான் பண்ணணும்னு இல்லை, ஆனால் இதில் பண்ணக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் மிளகு, இதுலாம் நீங்கள் மைக்ரோ கிரீன் வளர்த்தக்கூடாது. மற்றபடி நம்ம சமைக்கிற பருப்பு வகைகள் இதுலாம் மைக்ரோ கிரீன் வளர்த்துனா ரொம்பவே நல்லதுங்க. இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்துறது ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் 2-3 தடவை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல கீரையை, கொஞ்சம் கூட நஞ்சு இல்லாத கீரையை குடும்பத்துக்கு ஈஸியாக உங்களால் உற்பத்தி பண்ணிக்க முடியும். இப்போ நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஓவர் நைட் ஊற வச்சிட்றேங்க. அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம், நாளைக்கு காலையில் எடுத்து பார்ப்போம். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காக நான் டேஸ் மண்டே, டியூஸ்டே அப்படி வச்சு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ மண்டே நைட் நம்ம ஊற வச்சுருக்கிறோம், ஓகேங்களா. டியூஸ்டே காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மைக்ரோ கிரீன்ஸை மண்ணில் கூட வளர்க்கலாங்க. ஆனால் அதை விட இது மாதிரி தண்ணியில் வளர்த்தி பார்க்குறது ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் இது மாதிரி ட்ரை பண்ணேன். அப்படியே மைக்ரோ கிரீன்ஸ்னால் என்னென்னு சொல்லிடுறேங்க. நிறைய பேர்த்துக்கு வீட்டில் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணுவோம், அதாவது முளைக்கட்டின தானியம் ரெடி பண்ணுவோம். ஆனால் மைக்ரோ கிரீன்ஸுங்கிற புதுசாக தான் இருக்கும். அந்த முளைக்கட்டுற தானியத்தை இன்னுமே கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு வளர வச்சு 2 இலை வரும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மைக்ரோ கிரீன்ஸ். நம்ம முழு கீரையை சாப்பிட்றத விட அந்த 2 இலையை சாப்பிடும்போது ரொம்ப அதிக பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா மருத்துவ ரீதியாகவும் அது சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. கலந்த கீரையை காட்டிலும் இந்த மைக்ரோ கிரீன்ஸில் அதிகமாக விட்டமின் சி, இ, கே, மினரல்ஸ்னு எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால இதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம ஊரில் இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. ட்ரெண்டுன்னு சொல்கிறத விட எல்லாத்துக்கும் தெரிய வருது, அதுதான் உண்மை. நிஜமாகவே இது சத்து இருக்குது. எல்லோரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பிட முடியாது, ஆனால் நிஜமாகவே இதில் சத்து இருக்குங்க. டியூஸ்டே மார்னிங் பார்க்கும்போது நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் இன்றைக்கி மைக்ரோ கிரீன் ட்ரே யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுதான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு வெங்காயம் கூட இருந்தால் கூட போதும். அடியில் ஒரு பிளேட்டை வச்சு அதில் தண்ணி மூட்டுற மாதிரி ஊற்றி வைக்கலாம். அதையுமே காட்டியிருக்கிறேன், நீங்கள் அது மாதிரி கூட பண்ணலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி மைக்ரோ கிரீன் சேர்த்து இப்போ வீடியோ போட்டிருக்கிறேங்க. அப்போ நிறைய பேர் அது ட்ரேவை பற்றி கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் அதுக்காகவே ஒரு ட்ரே வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். இது ப்ராக்டிக்கலாகவே ஒர்க் அவுட் ஆகுதா, நான் சஜஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்கிறங்காட்டி தான் வீடியோவில் போட்டேங்க. அதை வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. இது மாதிரி கூடையில் போட்டிங்கன்னா கூட சூப்பராக மைக்ரோ கிரீன்ஸ் இந்தளவுக்கு முளைச்சி வருங்க. இது நம்ம வீடியோ தான், டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்குமே கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ பெரிய செடியில் இல்லாத சத்து இத்தினோடு 2 இலையில வந்துறப்போ தான் நிறைய பேர்த்துக்கு தோணுங்க. ஆனால் அந்த 2 இலையில ஒரு செடி வளர்ந்து வரும்போது பூரா சத்துமே அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக அதில் அதிகமாக இருக்குமாமாங்க. அதனால தான் மைக்ரோ கிரீன்ஸில் அதிகமாக சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒவ்வொரு விதையிலேருந்து வரும்போது ஒரு ஃப்ளேவர் வருங்க. அதாவது இப்போ முள்ளங்கியிலிருந்து நம்ம மைக்ரோ கிரீன் வளர்த்தோம்னா அது கொஞ்சம் காரமாக ஸ்பைசியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதே சிலது ஸ்வீட்டாக இருக்கும், சிலது நியூட்ரலாக, அது மாதிரி வெவ்வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மைக்ரோ கிரீன்ஸை வளர்த்துற பெனிஃபிட்ஸே என்ன தெரியுமாங்க? இடம் வேண்டியதில்லை, மண் வேண்டியதில்லை, இத்தினோண்டு ஒரு ஷெல்ஃப் இருந்தால் கூட போதும். சன்லைட்டில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சமையக்கட்டில் ஒரு சின்ன செல்ஃப் இருந்தால் கூட போதுங்க. அந்த இடத்துக்கு வச்சா கூட சூப்பராக மைக்ரோ கிரீன் ரெடி பண்ணிடலாம். இதை பிஸ்னஸாக பண்ணி வேறு லெவல் நிறைய பேர் கொண்டு போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இதை கற்றுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு ஹெல்த்தியான இந்த மைக்ரோ கிரீன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பரப்பி விட்டதுக்கப்புறம் அடியில் இருக்கிற ட்ரேயில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. இப்போ இந்த விதையில் முட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு மூடி வச்சிடணுங்க. அப்போ தான் நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வரும். அதுக்காக தான் மூடி வைக்கிறேன். டியூஸ்டே மார்னிங் நல்லா ஊறி இருக்கிறங்காட்டி இப்போ மூடி வச்சிடும். அந்த அன்றைக்கி நைட்டு இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஒரு டேலேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே முளைப்பு வந்திருக்கும். இல்லை பெனிஃபிட்டே என்ன தெரியுங்களா, நம்ம இது மாதிரி ஊற போட்டதுலேருந்து வெறும் 7லிருந்து 12 நாள் விதையை பொறுத்து நம்ம ஈஸியாக ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்றலாங்க. அந்தளவுக்கு ரொம்ப குறுகிய காலத்துலேயே ஈஸியாக இந்த மைக்ரோ கிரீனை வளர்த்திடலாம். இப்போ டியூஸ்டே அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே முளைப்பு வந்திருக்குது. அதே பச்சை பயிரில் சூப்பராக முளைப்பு வந்திருக்குதுங்க. அந்த ஒரு நாள் க்ரோத் இந்த அளவுக்கு தான் இருக்கும். இன்னும் நல்லா கண்ணுக்கு முளைப்பு தெரியிற ஸ்டேஜில் நம்ம மூடி வைக்கிற அந்த ட்ரே எடுத்துகிட்டு ஓப்பன்லேயே விட்டுறலாம். இந்த 2லேயும் நல்லா முளைப்பு வந்திருக்குங்க. அது வெந்தயத்தில் வரவே இல்லை. ஏன்னா தண்ணி முட்டாமல் தனியாக இருந்ததுனால விதை ட்ரை ஆயிருச்சு. நான் அதையுமே உங்கள்கிட்ட காட்டினா புரியுமே அப்படிங்கிறக்காக நான் இதை கட் பண்ணாமல் எப்படி இருக்குதோ அப்படியே உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறக்காக தான் காட்டியிருக்கிறேன். வேணும்னா நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா நல்லா ஊறி முளைச்சி வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க.
கிரீன்ஸ் வளர்த்துறப்போ இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் தான் ஸ்டார்டிங்கில் நடக்கும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வருங்க. ஆனால் இதில் வந்து பச்சை பயிறு மைக்ரோக்ரீன் வந்து ஏமாற்றவே ஏமாற்றாது. நம்ம எந்த அளவுக்கு செஞ்சாலும் சூப்பராக வந்து முளைச்சி வந்துடும். அன்றைக்கி வீடியோ போட்டப்பவே 2-3 பேர் கமெண்ட்டில் ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி நீங்களும் வீடியோ போடுறீங்களான்னு கேட்டிருந்தீங்க. அப்படி இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1980லேயே கலிஃபோர்னியாவில் இந்த மைக்ரோக்ரீன்ஸ் பற்றி கண்டுபிடிச்சி அப்போவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ தான் வந்து நமக்கெல்லாம் ஒரு அளவுக்கு தெரிகிற அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் வந்து சேலட்ஸ் கூட கார்னிஷ்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் நம்ம ஊர்லேயே வந்து தனியாக ஒரு பிஸ்னஸாக பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்கிறாங்க. அது உண்மையாலுமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது புதன்கிழமை காலையில் வந்து பார்க்குறேன். நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நீளமாக வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த மூடி வச்சிருந்த ட்ரே இனி வேண்டியதில்லை. இதுக்கு மேலே அது வந்து ஓப்பன்லேயே விட்டுறலாங்க. இது வரைக்கும் தான் அது இருக்கணும். எந்த அளவுக்கு முளப்பு வருதோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன்லேயே விட்டுறலாம். இதுக்கப்புறம் ஈஸியாக மைக்ரோக்ரீன்ஸ் வளர ஆரம்பிச்சிரும். தண்ணி மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ இன்றைக்கி வந்து ஒருக்கா மாற்றிடணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணியை மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரேயில் வலுவலுப்பாக இருக்காது, ஒரு ஃபங்கல் ஃபார்மேஷன் இருக்காது, ஒரு வாசம் இருக்காது. அதுக்காக தான் அது மாதிரி மாற்றிட்டீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. மைக்ரோக்ரீன்ஸோட ஃப்ளேவர், அதாவது சாப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வளர்ந்த கீரை என்ன டேஸ்ட்டில் இருக்குதோ கிட்டத்தட்ட அதோட அந்த குட்டியாக இருக்கிற மைக்ரோக்ரீன் அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது தண்டுக்கீரையை அந்த சின்னதாக வளர்த்துனோம்னா அந்த மைக்ரோக்ரீன் அதே மாதிரி தான் இருக்கும். இதுவே வந்து நம்ம முள்ளங்கியோட கீரை எப்படி இருக்குமோ பெருசாக அதே மாதிரி தான் ஒரு மைக்ரோக்ரீனுமே இருக்கும். கிட்டத்தட்ட சேம் ஃப்ளேவரில் தான் இருக்கும். மைக்ரோக்ரீன்ஸை சாப்பிட்றது எந்த அளவுக்கு நல்லதோ அதே மாதிரி அதை வந்து வளர்த்தும் போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி அது மனசுக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லாங்க. தண்ணி இது மாதிரி அப்பப்போ மாற்றிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங் இந்த அளவுக்கு வேர் நல்லா பிடிச்சிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு லீவ்ஸ் வர்றது ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் தான் இன்னுமே நல்லா தெரியும். தினமே இது மாதிரி தண்ணியை மாற்றிட்டு வச்சுட்ருக்குறேங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறேன். ஃப்ரைடே மார்னிங் 3வது நாள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இலையெல்லாம் வளர்ந்துருக்குங்க. பச்சையாக இல்லாமல் ரொம்ப குட்டியாக இருக்கிறங்காட்டி அது பிங்கிஷ் கலரில் இருக்கும். இது வந்து 3வது நாளത്തെ க்ரோத் வந்து இந்த அளவுக்கு இருக்குங்க. நம்ம ஊரில் ரொம்ப காமனாக எந்த மைக்ரோக்ரீன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலியிலேருந்து, முள்ளங்கியிலேருந்து, சன்ஃப்ளவர் சீடு, அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோசு, அப்புறம் மெயினாக நிறைய கீரை வகைகள் எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி மைக்ரோக்ரீன் மாதிரி வளர்த்துறாங்க. பச்சைப்பயிறு, கொள்ளு, நம்ம வீட்டில் இருக்கிற சுண்டல் இதையெல்லாம் வச்சு கூட சூப்பராக வந்து மைக்ரோக்ரீன்ஸ் வளர்த்தலாங்க. ஏன்னா டைம் மட்டும் ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும். இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குங்காட்டி ஈஸியாக முளப்பு வந்து சீக்கிரமே ஒரு 7 நாளுக்குள்ளே ஹார்வெஸ்ட் பண்ணிடலாங்க. இதுவே இந்த கருப்பு சுண்டல் அது மாதிரி சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பட்டாணி இதெல்லாம் வந்து ஒரு 12 நாள் அது வரைக்கும் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து ட்ரையல் பார்க்குற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா தெரியும். என்னடா குட்டி இலையாக காட்டினா திடீர்னு பச்சை இலையாக காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. 2 நாள் ஊருக்கு போயிட்டோம். தண்ணி கூட மாற்றாமல் விட்டுட்டேன். ஆனால் ஓரளவுக்கு முளப்பு வந்துருச்சு அப்படின்னா கடகடன்னு அடியில் இருக்கிற தண்ணியை தேடி அந்த வேறு ஓடிடுங்க. இது எந்த அன்னைக்கு க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் எடுக்கிற க்ரோத். அதாவது 5வது நாளே இது இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துடுங்க. நீங்கள் வந்து 5வது நாளும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம், 6வது நாளும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அந்த 2 இலையை தாண்டி அதுக்கு அடுத்த இலை வந்துடக்கூடாது. அந்த 2 இலை இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து மைக்ரோக்ரீன்ஸ். 3வது இலை வந்துருச்சுன்னா அது வந்து நார்மல் செடியாக மாறிடும். அதுக்குன்னு சாப்பிடவே கூடாதுன்னு இல்லை. ஆனால் இந்த ஸ்டேஜில் தான் வந்து அந்த சத்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இங்கே பாருங்கள், கொள்ளில் செஞ்ச மைக்ரோக்ரீனில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அடம்பாக அழகாக வந்திருக்குன்னு. ஒன்று கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே சூப்பராக நல்லா முளைச்சி வந்திருக்குங்க. பச்சையாக கூட நீங்கள் சாப்பிடலாம். நிறைய பேருக்கு வந்து எப்படி சாப்பிட்றதுங்கிறத பெரிய டவுட்டாக இருக்கும். பச்சையாகவும் சாப்பிடலாங்க. ஆனால் வந்து ஓவர் குக் பண்ணாமல் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. முன்னாடிலாம் வாரத்துக்கு 2 கட்டு கீரைன்னு வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ வந்து வாரத்தில் 2 சூஸ் பண்ணி இது மாதிரி மைக்ரோக்ரீன்ஸ் வளர்த்திட்டோம் அப்படின்னா நான் விதவிதமாக செய்யும் போதெல்லாம் வந்து உள்ளே கலந்துக்கலாம் அப்படிங்கிறக்காக இதில் என்னென்ன சமைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ வேர் பகுதியை விட்டுட்டு மேலே இருக்கிற இலைகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்குற இந்த வேர் ஏன் வேணாமா, ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி தானே, இதை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க. மேலே மைக்ரோக்ரீன்ஸ் வளர்ந்துருச்சு அப்படின்னா அது பூரா சத்துக்களுமே மேலே தாங்க இருக்கும். வேர் வந்து நமக்கு தேவையில்லாத பகுதி தான், அதை நம்ம வந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு மேலே இருக்கிற மைக்ரோக்ரீன்ஸ் மட்டுமே போதுங்க. எந்த அளவுக்கு அடம்பாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் நான் காட்டிக்கிறது ஒரு மெத்தட் தாங்க, தண்ணியில் வளர்றது. நீங்கள் வந்து மண்ணில் வளர்த்தலாம், க்ரோயிங் மேட் தனியாக இருக்குது, அந்த மேட் வாங்கி கூட வளர்த்தலாம். ஈவன் டிஷ்யூ பேப்பரில் கூட வளர்த்துறாங்க. டிஷ்யூ பேப்பர் வந்து நல்லது இல்லைங்காட்டி நான் வந்து காட்டன் கிளாத்தில் கூட நீங்கள் வளர்த்தலாம். சியா சீட்ஸ்லாம் ரொம்ப மெலிசாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு காட்டன் கிளாத்தில் தண்ணியில் நினச்சி அதில் கூட ஈஸியாக வளர்த்தலாம். அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன், எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறாங்க அதெல்லாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மைக்ரோக்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் டைமுக்கு வந்தாச்சுங்க. இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடுங்க. வேர்லேருந்து மேலே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வேர் பகுதி நமக்கு வேண்டியதில்லை. இதை வந்து கட் பண்ணதுலேருந்து அப்போவே சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு கொஞ்சம்
ஸ்டோர் பண்ணணும் நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 2லேருந்து 3 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம், தப்பு இல்லைங்க. நல்லா ஒரு காட்டன் கிளாத் போட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் இருக்கும். இது என்னென்னலாம் சமைக்கலாங்கிறது இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். இந்த வேர் பாருங்கள், இந்த வேரையுமே நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதையுமே வந்து செடிக்கெல்லாம் வந்து உரமாக போட்டுடலாம். இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வளர்த்தும் போது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விதையிலேருந்து வளர்த்தி பாருங்கள். இப்போ கொள்ளு, பச்சைப்பயிறு, அதுக்கு அடுத்த வாட்டி வந்து வெந்தயத்தில், அதுக்கு அடுத்த வாட்டி வந்து சுண்டலில், பட்டாணியில் மாற்றி மாற்றி வளர்த்தி பாருங்கள். கீரை விதையெல்லாம் கிடச்சிதுன்னா அதை இதே மாதிரி வளர்த்துங்க. இந்த ட்ரேயில் கீரை வளர்த்த முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு காட்டன் கிளாத் போட்டு அது மேலே விதையை ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக கீரையுமே முளைச்சி வந்துடுங்க. அதையுமே அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். மைக்ரோ கிரீன்ஸோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. பிபியை குறைக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும். இது வந்து ஓவராலாக வந்து நமக்கு நிறைய நுண் சத்துக்கள் வந்து இதில் அதிகமாக இருக்குங்க. வாரத்தில் எல்லா நாளும் கீரை சாப்பிட முடியாட்டியும் இதை வந்து தாராளமாக ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது உடம்புக்கு நல்லது தான். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ 4-5 கட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. ஒரு நாளைக்கு 50 கிராம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ரஃபாக சொல்லணும்னா 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு நீங்கள் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து ஒருத்தர் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கலேருந்து எல்லாருமே எடுத்துக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். நம்ம அளவாக தான் எடுத்துக்க போகிறோம், அதனால் எந்த தப்பும் இல்லை. ஒரு விஷயம் நல்லதுன்னு சொன்னாலும் அளவோடு எடுத்துக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வேரையெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு உரமாக போட்டிங்கன்னா சூப்பராக வந்து அது வந்து செடியும் நல்லா வரும், வேஸ்ட்டும் ஆகாதுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிட்லாமாங்கிற டவுட் உங்களுக்கும் வருங்க. கமெண்ட் வராமல் இருக்காது. நான் என்னோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி டைமில் ஒரு 10 மந்த்ஸ் தான் நம்ம பெருசாக ஃபுட் ஹேபிட்டில் எந்த சேஞ்சும் பண்ணாமல் எப்பயும் போலயே இருந்துட்டோம்னா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அது என்னோட கருத்து, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா உங்கள் கைநோட்டை கேட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி நார்மலாக எல்லாருமே சாப்பிடலாங்க. இப்போ பாரு, நான் அன்னைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இது மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் 2-3 நாள் வரைக்கும். பட் ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த அன்னைக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோமோ அப்போவே சமைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இல்லை என்னென்ன சமைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நான் சூப்பராக ஒரு பொடி தோசை தான் இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வச்சு ரெடி பண்ணேன். குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நிறையா மைக்ரோ கிரீன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக கூட செய்யலாம். அதாவது இது மாதிரி மைக்ரோ கிரீனை நல்லா வந்து வெயிலில் உலர்த்திட்டு நல்லா அது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் முருங்கைப்பொடி அந்த பொடியெலாம் பண்ணுற பார்த்தீங்களா, அது மாதிரி இதையும் பொடி பண்ணி வைக்கலாங்க. நார்மல் ரசப்பொடி கூட அந்த மைக்ரோ கிரீன் பொடியை வந்து நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தினமே அந்த சத்து போகும் உங்களுக்கு. ஆனால் என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இது வந்து ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் வந்து சேல்ஸ் இல்லை பிஸ்னஸ் லெவலில் கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொண்டு வரலாங்க. மைக்ரோ கிரீன்ஸை பச்சையாக சாப்பிட்றது நல்லது தாங்க. இருந்தாலுமே ஒரு ஹாஃப் குக்காவது பண்ணி ஸ்டீம் பண்ணியாவது சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த தொந்தரவுமே இருக்காது. ஆனால் அதே சமயம் ஓவர் குக் பண்ணிடவே கூடாதுங்க. இப்போ வந்து நம்ம குழம்புல வந்து கொத்தமல்லி இலை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் தூவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை தூவலாம். சாலட்ஸ் கூட வந்து கார்னிஷ் பண்ணி சாப்பிட்லாம். அப்படியே உள்ளே போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நிஜமாவே நல்லாயிருக்கும். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தோசை சுடும்போது அது மேலே வெங்காயம் தூவுற மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுவேன். இது டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட வித்தியாசமாக இருக்காதுங்க. இந்த சூட்டுக்கே வந்து அந்த மைக்ரோ கிரீன்ஸ் நல்லா வெந்து வந்துடும். நான் கூட எனக்கு பிடிச்ச பொடியை வச்சு சாப்பிட்றதுனால சைடிஷே தேவைப்படாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக ஃப்ளாக்ஸீட் பொடி தான் வச்சு சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு மெயினாக வந்து பச்சைப்பயிறு மைக்ரோ கிரீன்ஸ் நான் அடிக்கடி வளர்க்குறது. நீங்கள் அது சூப் செய்கிறீங்க அப்படின்னா கூட குடிக்குடியாக நறுக்கி அதுக்குள்ளே போடலாங்க. குழம்புல ரெகுலராக போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்ம இட்லிலாம் சுடும்போது கூட இட்லி மாவு கூட உள்ளேயே போட்டு நீங்கள் அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி இட்லியாக சாப்பிடும்போது தானாகவே உள்ளே போகும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து சப்பாத்தியில் மேத்தி பரத்தை செய்கிற மாதிரி நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி சப்பாத்தி மாவு கூடயே பிசைஞ்சு நீங்கள் சப்பாத்தி சுட்டிங்க அப்படின்னாலும் அவங்க குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அது லீவ்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் கொடுக்கலாம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. அதுதான். மற்றபடி வந்து இல்லைன்னா சத்து வந்து வீணாக போயிடும். அதுக்காக தாங்க. மற்றபடி நீங்கள் எந்த வகையில் வேணாலும் இன்டேக் பண்ணிக்கலாம். ஃபாரினில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திஸ்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்மூத்திஸ் கூட இதை போட்டு மைக்ரோ கிரீன் ஸ்மூத்தின்னு சொல்லி அவங்க வந்து கன்சீவ் பண்ணுவாங்க. அதுவுமே ஒரு நல்ல ஐடியா தான். இப்போதைக்கு இங்கெல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் மட்டுமே இந்த மைக்ரோ கிரீன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை தவிர்த்து நாம் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து இது மாதிரி ஈஸியாக இந்த மைக்ரோ கிரீன்ஸை வளர்த்தி எல்லாருமே பயனடையும் அப்படிங்கிறதா என்னோட ஆசைங்க. வந்து இன்னுமே இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நிறையா ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறையா பேப்பர்ஸ் வந்து அதில் போட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதை பற்றின நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னுமே கிடைக்கும். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நிறையா ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்குது. இன்னுமே எனக்கு தெரிகிற சில விஷயங்களை வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தினமே வந்து இது மாதிரி வளர்த்தும் போது என்ன டவுட்ஸ் வந்தாலும் எப்போ வேணாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேங்க. உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அடுத்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அவ்வளோதான். பாய் ஃப்ரம் இந்து கௌதம்.